நம்மளோட பொட்டென்ஷியல் அளவுக்கு க்ரோ ஆகிறதே க்ரோத். பொதுவான நான் நிறைய ஃபோரம்ஸ்லலாம் இருக்கும்போது வளர்ச்சி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 to 30% ஆஃப் வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும், மெஷர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது உண்டு. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. நம்மளோட பொட்டென்ஷியல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான வளர்ச்சியை நம்ம வந்து கொண்டு போக முடியும். நான் வந்து என்னோட மென்டாரோட வளர்ச்சியை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 2020 நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து எவ்ரி மந்த் அவரோட க்ரோத்தை வந்து கொஞ்சம் க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியிலிருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் நினச்ச ஒரு லெவலுக்கு அவர் வரும்போது, ஈவன் இந்த 2021 ஒரு லெவலுக்கு வரும்போது, திஸ் இஸ் த அல்டிமேட். இதுக்கப்புறம் எனக்கு வளர்ச்சி இருக்குமா தெரியல, பட் திஸ் இஸ் த அல்டிமேட். இந்த வளர்ச்சி நம்ம இருந்தாவே மிகப்பெரிய விஷயம்னு நான் நினச்சது உண்டு. அதை விட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டபுள் த வளர்ச்சி கிடையாது, அதை விட மோர் தென் டபுள் த வளர்ச்சி, அதாவது 100%க்கு மேலே வளர்ச்சியை பார்க்கும்போது, இதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்பு வந்து வளர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, அப்போ டெஃபினட்டாக இதுதான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதை தாண்டி இந்த ஒரு பிஸ்னஸில் இதை தாண்டி போக முடியறது ஓகே, எனக்கு வந்து டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அடுத்தது மோர் தென் 100% உண்டான வளர்ச்சியாக இருக்கும்போது ஓகே, ஸ்டில் வந்து பண்ண முடியும் போல இருக்கு. அப்போவும் நான் நினச்சது உண்டு, ஓகே டெஃபினெட்லி இந்த டைம் இவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்லி. தென் ஹி லான்ச்டு த குவாண்டம் மெம்பர்ஷிப். அப்போ வந்து மோர் தென் எவ்வளவு, நாட் டபுள் த டைம், நாட் 200%, நாட் 300%, மோர் தென் 500 to 1000%, அட்லீஸ்ட் 10 times ஆச்சும் இருக்கும் 1000% வளர்ச்சி இருக்கும்போது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து அல்டிமேட் இல்லைன்னு புரிஞ்சுது. அதாவது இதுதான் வந்து ஈவென்ச்சுவலி இங்கே தான் ரீச் ஆக முடியும்னு தோணலை. பிகாஸ் ட்ரைனிங் பிஸ்னஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான சேலரி அல்லது இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ட்ரைனிங், டீச்சர்ஸ், இதெல்லாம் ட்ரைனிங் கூட ஓகே, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேலரியில் இருக்கும். அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வர இன்கம் ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ஒரு ஏணியாக இருந்து மற்றவங்களை ஏற்றி விடணும் அப்படின்னா அந்த ஏற்றி விடுறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்கறது, ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது, நாலேஜ் கொடுக்குறது அப்படின்னா அது வந்து புனிதமான ஒரு காரியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிக முக்கியமான 3 ப்ரொஃபஷன்ஸ் வந்து, ஒன்று ஃபஸ்ட்டு விவசாயம், ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ், மூன்றாவது வந்து இந்த என்ன சொல்கிறது செக்யூரிட்டி பீப்புள், அதாவது போலீஸ் அண்ட் மிலிட்ரி, ரைட்டாக பாதுகாப்பு கொடுக்குற ஒரு இது. ஸோ இந்த 3 வந்து அத்தியாவசியமான மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த 3மே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு சொசைட்டியை வந்து யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியாது, மிகப்பெரிய வளர்ச்சி யாருனாலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்படி பார்க்கும்போது டீச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்கமாக அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு ட்ரைனிங் டீச்சிங் இதில் வந்து இவ்வளவு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான இருந்த ஒரு சம்பவமாக அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, நாட் ஓன்லி ட்ரைனிங், யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி, யாரெல்லாம் டிசிப்ளினாக இருந்து, யாரெல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து என்ன சொல்கிறது ஒரு கிளாரிட்டியோடு கொண்டு போகிறாங்களோ, டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் த டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறதுனா மோர் தென்